ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட்டில் ஒரு சூப்பரான ஸ்பைசியான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வழக்கமாக செய்கிற பீட்ரூட் பொரியலோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். அதோடய ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஆயில் ஊற்றி பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். இந்த பீட்ரூட்டை அப்படியே தண்ணியோடு தான் சேர்த்துக்கணும். ஏன்னா உப்பு காரம்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து பீட்ரூட் நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. இப்போ இது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா வதங்கி ட்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணியே இல்லை, சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த தேங்காயோட பச்சை வடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்க விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பீட்ரூட் மசாலா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வழக்கமாக செய்கிற பீட்ரூட் பொரியலோட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெசிபி பார்த்தாச்சு. ஸோ என்னோடய அடுத்த வீடியோலுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேறு ஒரு பொரியல் ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெசிபீஸ் என்னங்கிறத மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டேஸ்டியான ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.